இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏய் பத்மா, என்னாச்சு? இவன் ஏன் தள்ளாடி தள்ளாடி நிக்கிறான்? உங்க மருமக என் புள்ள இல்லாம ஆக்க பாக்குறா. என்னடி சொல்ற? டேய் சீனு, உனக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சு? டேய் என்னடா சரக்கு வாசனை வருது? டேய் ஏன்டா இப்படி பண்ண? எங்க மானத்தை வாங்குறியாடா? எங்க இருந்து தான் வந்து என்னது? சரக்கு அடிச்சிருக்கானா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மச்சான், குடிச்சிட்டு வந்திருக்கான். குடிச்சிருக்கியாடா நீ? அப்பா அது நம்ம கடை காசுப்பா. டேய் என்னடா சொல்ற? என்னாச்சுடா உனக்கு? எப்பத்துல இருந்து குடிக்க ஆரம்பிச்ச? சொல்றா. டேய் சீனு, நல்லா தானடா இருந்த? எப்பறா இந்த பழக்கம் உனக்கு? மாமா சரக்கு இருக்கா? போட்டா என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? சரக்கு சீனு. மாமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா, தானா வந்துடுவா. நீங்க சோகமா மட்டும் இருக்காதீங்க மாமா. ஏங்க, அப்போ இவன் பண்றதெல்லாம் பார்த்தா முன்னாடி புவனேஸ்வரி இவன் குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு சொன்னது எல்லாமே உண்மையாதான் இருக்கும் போல இருக்கே. ஏய், நீ இப்படிப்பட்டவன் இல்லன்னு அந்த புவனேஸ்வரி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்தேனா என் நம்பிக்கையை உடைச்சிட்டேடா. இருங்கண்ணே, இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த மாயாதான். ஏய், இவன் குடிச்சிட்டு வந்ததுக்கு மாயா என்னடி பண்ணுவா? இவனை இப்படி குடிக்க வச்சிட்டு இருக்கிறதே அந்த மாயாதான். அக்கா, மாயாவா? என்னக்கா சொல்ற நீ? ஆமாண்டா, அவதான் இவனுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து இவனை குடிக்க வச்சிருக்கா. ஏய், உளறிட்டு இருக்காத. மாயா போய் இப்படி பண்ணுவாளா? நீங்க அவள நல்லவன் நம்பிட்டே இருங்க. இப்ப கூட இவனுக்கு அந்த கருமத்தை வாங்கதான் அவ போயிருக்கா. ஏய் பத்மா, எதுவும் புரியாம பேசாத. முதல்ல நான் சொல்றத கேளு. நீங்க ஒண்ணு பேச வேண்டாம். நீ உங்க தங்கச்சி பொண்ண காப்பாத்த பாக்காதீங்க. என் புள்ளையோட வாழ்க்கைய வாழிச்சிட்டு இருக்கா. இப்படியே போனா இவன் உயிரையே எடுத்துருவா. வாடி, வா. உன்னதான் தேடிட்டு இருக்க, வா. என்னடி, என் புள்ளை என்ன பண்ணி வச்சிருக்க? அத்தை, என்ன சொல்றீங்க? சீ, நடிக்காத. நீதான் என் புள்ளை இப்படி குடிக்க வச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இல்ல அத்தை, அப்படிலாம் இல்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. மாயா, வந்துட்டியா? சரக்கு வாங்கிட்டு வந்துட்டியா? அப்பா இல்லப்பா, அவதான் வாங்கிட்டு வரானா. போதுமான அவன் வாயாலேயே கேக்குறான் பாருங்க. இப்ப வாங்கி கொடுக்காம அவன் எப்படி கேட்பான்? மாயா, வாங்கிட்டு வரேன் போனேன். குடு, நான் இப்பவே குடிக்கணும். அந்த பையில இப்ப என்னடி வச்சிருக்க? அந்த கருமத்தை தானே வாங்கிட்டு வந்த. ஐயோ மாயா, குடி இப்படி. அப்பா சரக்கு கொட்டிடுச்சுப்பா. என்ன இப்படி நாறுது? போச்சு, சரக்கு போச்சு. ஏய், இததான் மருந்துன்னு சொன்னியா? இல்ல அத்தை, நான் மருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. என்னென்ன கதை சொல்றான்னு பாருங்க. மருந்து சாராயமா மாறிடுச்சா? அண்ணே, என் புள்ளைய குடிக்க வச்சே கொன்னுடுவா போல இருக்குண்ணே.
ஏய் பத்மா, மாயா சொல்ற மாதிரி இவன் தான் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவதான் சொல்றான்ல. வாய் மூடுங்க. ஏதாவது சொல்லிட போறேன். என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கா. இப்பவும் அவளை நம்புறீங்களா நீங்க? இல்லன்னு இதுக்கு மேல இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இப்பவே இவளை வெளியே அனுப்புங்கண்ணே. பெரியப்பா, நிஜமா நான் சொல்றதுதான் உண்மை. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான். வாய் மூடு. என்னடி நாடகம் ஆடிட்டு இருக்கியா? இவரை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது நீதாண்டி. அண்ணே, கோவில் மாதிரி இருந்த நம்ம வீட்டுக்குள்ள இத கொண்டு வந்து இந்த வீட்டையே நார் அடிச்சிட்டா. இதுக்கு மேல இவங்க இருக்கணுமா இல்லையான்னு நீங்களே முடிவு சொல்லுங்க. சிவா, அண்ணா, நாளைக்கு இவ அப்பா இந்த வீட்ல இருக்கணும். போன் பண்ணி வர சொல்லு. அவர்கிட்ட நான் பேசணும். சரிங்க அண்ணா. ஏங்க, இப்போ அவரை எதுக்குங்க வர? ஏய்! நீ எதுவும் பேசாத. நேரா நின்றா. பணம் கொடுக்கணும். நாளைக்கு பணத்தை எப்படியாவது கொடுக்கணும். இல்லைன்னா அந்த சேட்டை நான் சும்மா விட மாட்டான். நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் கொடுக்கிற பணத்தையும் வாங்க மாட்டேன். வேற யாரும் உனக்கு பணமும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படிடா அந்த பணத்தை எனக்கு கொடுப்ப? பணம் வேணும். நீ கவலைப்படாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். ஐ லவ் யூ ரச்சினு. அது சரி அண்ணி, இன்னைக்கு மாமா என்ன முடிவு பண்ணுவாரு? தெரியல. அதான் அவளோட அப்பாவை வர சொல்லிருக்காருல. கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் போறாரு. ஒருவேளை சீனு எழுந்து மாயா மேல தப்பு இல்ல, நான் தான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னா? அவன் ஏன் அப்படி சொல்ல போறா? இவ தானே அவனை குடிக்க வச்சிருக்கா. ஒருவேளை மாயாவை காப்பாத்துறதுக்காக அவன் அப்படி சொன்னா? ஏன்னா இப்போ மாயா சீனுவை குடிக்க விட்டு பழக்கிட்டா. மாயா வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக சீனு அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீ சொல்றதும் சரிதான். இப்ப என்ன செய்யறது? முதல்ல சீனுவை சீக்கிரமா கடைக்கு அனுப்பி வச்சிருங்க. ம், சரி, இதோ போறேன். சீனு, அம்மா, ஒரு காஃபி ஒன்று கொடுக்குறீங்களா? தலை வலிக்குதுமா. இவனுக்கு நேத்து நைட்டு நடந்தது ஞாபகம் இல்ல போல இருக்கு. டேய், என்ன நீ இன்னும் கடைக்கு கிளம்பாம இருக்க? கடையில இருந்து உனக்கு போன் வந்துச்சு. உன்னை உடனே வர சொன்னாங்க. எதுக்கு? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? முதல்ல கிளம்பி கடைக்கு போ. கடையில என்னாச்சுன்னு பாரு. எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி போ. ரெடியா? சரிம்மா.